பிரியங்கா வேணாம் வேணாம் வேணாம். இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் மூஞ்சி பார்த்தது இந்த மூஞ்சி தான். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல யாரு நீ யாரு? Red Note presents Sunita from Silence to Spotlight. Title sponsor Sri Varma Wellness. Pattan Brahmandam Barni Silks, RKV Road, Erode. Powered by Achi Masala. Venue partner V Space. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு. ஜோடி நம்பர் 1 ரிஹர்சல் எல்லாம் பண்ணா நிறைய சண்டை போட்டிருக்கோம், ஃபைட்ஸ். The day I stepped in Chennai, மூஞ்சி எனக்கு அவளுக்கு வரவே வராது. பைத்தியங்க பாருங்களேன். நம்ம வர்க்கல எல்லாம் போனா அப்புறமா ராத்திரி 2 மணி இருக்கும். அப்படியே டொம்முன்னு போயிட்டு விழுந்தா காப்பாற்ற மாட்டோம், சிரிப்போம், சிறகு அடிப்போம் நாங்க. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன்னா காலையில 4 மணி அடிப்பான். அடிச்சுட்டே இருந்தா இரிட்டேட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி மூஞ்சில சாத்திட்டேன். நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம பேசாம அந்த பர்ஃபார்மன்ஸ் 5 நிமிஷம் மட்டும் தான் சிரிச்சு பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் மூஞ்சியை பார்க்க மாட்டோம், சாரி கேட்க மாட்டா, பேச மாட்டா, ரொம்ப ரூட். நீ எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், நீ எவ்வளோ பெரிய ஆள் இருக்கேன், நீ எவ்வளோ என்ன பண்ற, அது எனக்கு முக்கியம் இல்லை. அந்த டைம்லலாம் ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருந்துச்சு தெரியுமா, நீங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. மை பெஸ்டி பிரியங்கா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட பார்ட்னர் இன் கிரைம், என்னோட எல்லா இமோஷன் தெரிஞ்ச ஒரு. இப்போ நீங்க பார்ட்னர் இன் கிரைம்னு நீங்க சொன்னீங்க, அதனால நான் கேட்குறேன், லைக் இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் நீங்கள் 2 பேர் பண்ணி சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? சீக்ரெட் சொல்ல மாட்டேன், சொல்ற அளவுக்கு இருக்கிற ஒரு சீக்ரெட். நம்மள வர்க்கலாம் போனோம், சொல்ல முடியாது, அது சீக்ரெட்டே இருக்கட்டுமே. வேணாம். ஆனா 2 பேரும் இட்ஸ் லைக் மீடியால I have hardly friends. I don't have friends in media field. Okay. Again அந்த காம்படிஷன் விஷயம் அதெல்லாம் வரும்ல, எனக்கு அவளுக்கு வரவே வராது அந்த விஷயம். 2 பேரும் சண்டை போட்டு தான் ஆரம்பிச்சோம் பேசுறதுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல யாரு நீ யாரு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. இப்போ பாருங்க we are the best of the friends. So again 2 independent women, 2 independent people. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். புரிஞ்சிட்டேன்னா நீங்கள் எப்படி தானே அந்த மாதிரி. அண்ட் அவளோட எல்லா டவுன்ஸ் அப்ஸ் நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் பிரியங்கா மேலே. எல்லா ரிலேஷன்ஷிப், எல்லா பாண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், வாட் எவர் இட் இஸ், ரெஸ்பெக்ட் இஸ் த அல்டிமேட் திங். எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது இந்த பொண்ணு. ஓகே, I love her to the core. I can't see her in problem rather. And I'm very possessive towards her. Anything goes wrong, I can't take it. I just can't take it. And and same like that. She will pamper me because I'm a pampered kid. She knows that. அவரு பயங்கரமா பேம்பர் பண்ணுவான் எனக்கு. ஓகே. நான் கோச்சிட்டு போயிடுவேன்னா பாய் ஃப்ரெண்ட் மாதிரி 10 வாட்டி அப்படி ஃபோன் பண்ணிட்டே இருப்பான், மெசேஜ் ப்ளீஸ் பேசு அந்த டைப். ஸோ our friendship is like that, give and take. Yeah. இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு, ஸோ எப்படி இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்களா? ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அது டச்வுட் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக போச்சு. அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி ஹாப்பி இன் ஹர் சேஃப் லைஃப். ஓகே. அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அண்ட் ஐ விஷ் தெம் போட் இது அப்படி வாழ்க்கை ஃபுல்லாக சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும் 2 பேரும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொமெண்ட்லாம் இருக்கா? நம்ம வர்க்கல எல்லாம் போனா அப்புறமா ராத்திரி 2 மணி இருக்கும். ஒரு டவல் வச்சுட்டு டான்ஸ் ஆடலாமா சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அது மேட்ரு கிடையாது, ஆடி அப்புறமா பெட் எட்ஜ் இருக்கும்ல, அது அவன் பார்க்கல, அப்படியே டொம்முன்னு போயிட்டு விழுந்தா நாங்கள் சிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு, விழுந்தா காப்பாற்ற மாட்டோம், சிரிப்போம். அது சிரிச்சு அதுதான் அதெல்லாம் அது அந்தந்த சுச்சுவேஷனில் நடக்கிறதா விஷயம். ஆமாம். அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன்னா காலையில் 4 மணி அடிப்பான் டோரு. அடிச்சுட்டே இருந்தா இரிட்டேட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி மூஞ்சிலே சாத்திட்டேன். அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. யா நைஸ். ஒரு மாதிரி ரணகலமா இருக்கும் போல இருக்கே ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் டூ குட்.
ஓகே. கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக சொல்கிறேன். நான் இப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. யா. நைஸ். சூப்பர். அடுத்து போ. இது பாரு. வாங். திஸ் வாஸ் எனக்கு பாட்டு கூட ஞாபகம் இருக்கு. ஓ, என்ன பாட்டு? என் ஃபியூஸ் போச்சு என்ன அந்த பாட்டு இருக்குல்ல, நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ரொம்ப ரொம்ப டைம் அப்புறமா இந்த ஸ்டேஜுக்கு நம்ம கூட வந்தோம் சேர்ந்து. ஜோடி நம்பர் 1 டைம்ல இல்லை, அது முடிஞ்சு நிறைய வருஷம் கழிச்சு நம்ம இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஓகே. யா. அண்ட் வாங் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் டு மேக் மீ கம்ஃபர்டபுள் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை. ஏன்னா நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறேன், விஜய் டிவி கூப்பிட்டாங்களா, இன்னைக்கு ஃப்ளைட் இருக்குது, வந்துரு சுனிதா, பீப்புள் வில் கம் அண்ட் பிக் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மோகன் ஸ்டுடியோ இங்கே நம்ம ஜோடி நம்பர் 1 ஒரு ப்ரோமோ ஷூட். ஓகே. இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் மூஞ்சி பார்த்தது இந்த மூஞ்சி தான், வாங் மூஞ்சி தான். ஓகே. வாங் என்னன்னா சரி ஹிந்தி பேசிடுவான் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே எனக்கு கம்ஃபர்டபுள் ஆக்குனது இந்த பையன் தான். இந்த பையன் இவனோட கேங், டான்ஸ் கேங், எல்லாரும் இங்கிலீஷ் நல்லா ஹிப்ஹாப் பாய்ஸு. ஓகே. அந்த மாதிரி அண்ட் ஹிந்தி பேசுகிறாங்க. ஸோ இமேஜின் அந்த ஃபர்ஸ்ட் டே இறங்குறேன், எனக்கு ஃபுல்லாக தமிழ் பேசினா நான் என்ன ஆயிருப்பேன், சொதப்பில் இருப்பேன், கொலாப்ஸாக இருந்திருப்பேன்ல. என்கிட்ட ஹிந்தி பேசுறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் டே, த டே ஐ ஸ்டெப்ட் இன் சென்னை, மூஞ்சி முதல் மூஞ்சி இதுதான். அண்ட் இப்போ வரைக்கும் வி ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் வித் மீ. ஓகே. ஐம் டெல்லிங் யூ நோ, ஒரு வாட்டி பிடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், விடக்கூடாது. ஓகே. அங்கே மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆர் 10 years 15 years 8 years எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. அந்த டைம்லலாம் ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருந்துச்சு தெரியுமா, நீங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கீங்க. இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க நம்ம இது சிஸ்டர் பிரதர்னு. அப்படியும் சொன்னாங்களா? பாருங்களேன், நான் அதை கேட்டதில்லை. சிஸ்டர் பிரதர் சொல்லுவாங்க. அவன் என்னோட ஒரு வார்த்தை சட்டி பட்டி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த டைப்ஸ். ஓகே. ஏதாவது பர்சனலாக நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, லைக் எப்படிப்பட்ட ஒரு பாண்ட் ஷேர் பண்ணுவீங்க 2 பேரும்? வாங் கூட எப்படி தெரியுமா, வாங் எப்படின்னா, நீ வந்தா வா, போனா போ, வந்தா திரும்பி வா, போனா போ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். டேம் கேர், உலகத்தில் என்ன நடக்குது எதுவுமே ஃப்ரீ. மத்லப் ஒருத்தர் கூட சண்டே ஆச்சு ஆர் இஃப் நீங்கள் திரும்பி போனால் யோசிப்பீங்க அந்த மாதிரில, வரியாவா, போனா போ, அந்த மாதிரி டைப்ஸ். ஹி டசன்ட் கேர் அபவுட் எனிதிங். நீ எந்த ஸ்டேட்டஸில் இருக்க, நீ எவ்வளோ பெரிய ஆள் இருக்க, நீ எவ்வளோ என்ன பண்ணுற, அதை எனக்கு முக்கியம் இல்லை. நீ என் கிளாஸுக்கு வரியா, வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். அந்த டைப். ஹி டசன்ட் கேர் அபவுட் தி வேர்ல்ட். யா. And I love that thing about him. Okay. எப்போ நான் ஒரு வருஷம் பேசலன்னா அடுத்த next year if I go, he'll behave the same way only. He doesn't care at all. Okay. Yeah, he's a sweetheart. நீங்க சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டுக்காமலாம் இருந்திருக்காரா? ஆமாம். ஏன்னா சீசன் 4லலாம் அப்போது அதுக்கு முன்னாடி இவர் உங்களில் யார் அடுத்த பிரபுவில் பேக் டான்ஸர் இருந்திருக்கான். ஸோ இவனுக்கு பேசுகிறது ஹேபிட் இல்லை. இப்போ நம்ம சென்டர் ஸ்டேஜுக்கு வந்தால் என்ன, அதுக்கப்புறம் பேசணும், ஆங்கல் லிங்க் இருக்கும், அதெல்லாம் கிடையாது ஐயாவுக்கு. ஓகே. ஸோ என்னன்னா ஜோடி நம்பர் 1 ரிஹர்சல் எல்லாம் பண்ணுவோம், நிறைய சண்டை போட்டிருக்கோம், ஃபைட்ஸ் வந்துட்டு சாரி கேட்க மாட்டான், ஒரு மாதிரி பேசிடுவான். நானும் சின்ன பொண்ணு, அப்போ என்னடா பையன் சாரி கேட்க மாட்டேங்கிற அப்படி நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம பேசாமே அந்த பர்ஃபார்மன்ஸ் 5 நிமிஷம் மட்டும் தான் சிரிச்சு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் மூஞ்சியை பார்க்க மாட்டோம். ஸோ ஹீ இஸ் அந்த டைப், லைக் யூனோ சாரி கேட்க மாட்டா, பேச மாட்டா, ரொம்ப ரூட். இப்போதான் கொஞ்சம் பேசுகிறான். இப்போ இன்டர்வியூல நான் பார்க்க, வாங்க இப்படி பேசுறியா அப்படி சொல்லிட்டு. நைஸ். யா. அடுத்து போ. மேடமா பைத்தியங்க பாருங்களேன். ஃபன் டான்ஸ் இந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே போயிருக்கோம், அந்த கேரளா போயிருக்கோமே, மசாஜ் பண்ணாமல் எப்படி போக முடியும்? அந்த நல்லா சூடா அந்த லேடிஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ரக்ஷன் ஒரு ரூம், நான் பிரியங்கா அஞ்சிதா ஒரு ரூம் போயிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுச்சா, அப்படியே ஆஹா சுகமாக இருக்கா, வா இது ஜெட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். போய் இந்த பாட்டு எனக்கு தெரியாது, காற்று மேலே காற்று அடிக்குது ஏதோ. பிரியங்கா தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குதா, ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா காற்று மேலே, எனக்கு ரொம்ப ஈஸி, ஜாஸ்தி லைன்ஸ் இல்லை, காற்று மேலே காற்று ரைட்டில் கீழே குப்பை மேடு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல்லாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்கோம் பாருங்களேன். ஓ மை காட்.
செம்ம ஃபன்னா இருக்கு. செம்ம ஆக்சுவலா வந்து fun. இப்போ ரீசெண்டா வந்து அவங்க அன்ஷிதா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல. நீங்க குக் வித் கோமாளி அண்ட் பிக் பாஸ்லயுமே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. உங்க கூட தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. ஸோ அவங்களோட இன்க்ளூஷன் எப்படி இருக்கு? அவங்க அகைன் ஷீ வாஸ் கோயிங் த்ரூ அ வெரி டஃப் டைம். அவங்க பர்சனல் லைஃப்லேயே சரி ரொம்ப டஃப் டைமாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம கேர்ள்ஸாக கூட வந்தால் நீங்கள் பசங்களா பேசினா என்ன பேசுவீங்க? இங்கே வீடு வாங்கலாமா, அங்கே ப்ராப்பர்ட்டி எவ்வளோக்கு இருக்குது, இந்த பிஸ்னஸில் எவ்வளோ காசு பண்ண. நம்ம கேர்ள்ஸ் அப்படி இல்லை. அப்படியெல்லாம் நாங்க பேச இல்லை மாட்டோம். இல்லை, ஆனால் பாய்ஸில் இருக்காங்க. மென் பாய்ஸ் விட்டுருங்க, மென் அப்படி பேசுவாங்க. நீங்கள் பாயாக இருக்கலாம். தேங்க்யூ. ஓகே, மென்ஸ் அப்படி பேசுவாங்க. கேர்ள்ஸ்க்கு எப்படி தெரியுமா? லேடிஸ் கேர்ள்ஸ் ஃபீல் ஒருத்தருக்கு பார்த்துட்டு என்னடா லைஃப்ல போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கா, பர்சனல் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கா, நம்ம அப்படி பேசக்கூடிய ஆள். அப்போ புரிஞ்சுது இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், வெரி யங். ஆனால் என்னால் கோ த்ரூ பண்ணுறா, ஃபேமிலி சைடு இருக்கோ, பர்சனல் அவங்கள வாட் எவர் அந்த சைடு. அப்போ தான் நம்ம ரிலேட் பண்ணோம். அண்ட் தென் ஒன் டே ஐ டோல்ட், அப்போது பிரியங்கா கண்டஸ்டன்டாக இருந்தாங்களா, நான் சொன்னேன் பிரியங்கா கிட்ட, நம்ம ஒர்க்கெல்லாம் பிளான் பண்ணுறோம், அன்ஷிதாக்கு கூப்பிடலாமாடா அப்படி சொன்னேன். அன்ஷிதா நம்ம டைப் தான், ஃபன் டைப், ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டான். சரி ஓகே கூப்பிடலாம். த ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஓ அந்த டைம்ல ட்ரிப் அது? ஓகே ஓகே. அந்த டைம் தான் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் இவன் கூட. பட் ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு பாண்ட் நல்லா இருக்கணும்ல. ஐ டோன்ட் நோ வேர், எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, இவன் நம்ம கிட்ட செட் ஆவாடா அப்படி சொல்லிட்டு கேட்டேன். எல்லாருக்கும் ஓகே இருக்கணும், ரக்ஷனுக்கும் ஓகே இருக்கணும், எல்லாரும் கேட்டேன். ஓகேடா எடுத்துகிட்டு போகலாம்டா அப்படி சொன்னான். சரி போகலாம். அந்த ஜோன் அதுக்கப்புறம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. யா. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சம்மந்தி செஞ்சு கொடுத்தாங்களா? சம்மந்தி செய்யலை. ஆனால் எனக்காக கேரளாலேருந்து ஏதோ மீன் பிக்கல் எடுத்துகிட்டு வந்திருக்கானோ. ஃபிஷ் பிக்கல். ஃபிஷ் பிக்கல் சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்டது இல்லையே. எனக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஐ கங்க்ராச்சுலேட். எவ்வளோ கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வீட்டில் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், வீடு வாங்கணும்டி, ஒரு நாள் வீடு வாங்கணும்னு. வாங்கிட்டான். கெத்துடா இவன். எனக்கு ரொம்ப ஐ லைக் இந்த கேர்ள் டு கேர்ளில் சப்போர்ட் பண்ணி மேலே தூக்குற. ஐ லவ் தெம். ஓகே. இந்த புல்லிங் கேம் எனக்கு பிடிக்காது. ஓகே. இந்த டீம் இருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இவங்கெல்லாம் கூட்டிட்டு ஒரு வியர்டான ஒரு லொக்கேஷன், ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்கே போகலான்னு நினைக்கிறீங்க? தாய்லாந்து. தாய்லாந்து வியர்டான இடமா? இல்லை, யா தாய்லாந்து ஐ திங்க். ஓகே. யா தாய்லாந்து நல்லா இருக்கும். இந்த கேர்ள்ஸ் கூட ஷாப்பிங்க்கு நல்லா சீப் ட்ரெஸ் கிடைக்கும் அங்கே, கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. சீப் ட்ரெஸ். அண்ட் தென் ஈவன் வெஜிடேரியன் நம்ம பிரியங்கா. ஸோ கொஞ்சம் அங்கே சாப்பாடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டலாம் வாயில். தவளை அதெல்லாம் இருக்கு. ஆமாம், இது அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. மாட்டி விட்டுறலாம் ஒரு நாள். ரக்ஷன் எப்பவுமே ரெடியாக இருப்பா இதில், ரக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே. அண்ட் ரக்ஷன் மறக்காம அவர் வந்து பிக் பாஸ்ன்ற குக் வித் கோமாளியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு இது வந்து ஒரு ஆங்கர் அங்கே இருக்கார், ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்பாட் அது அவருக்குன்ட்டு. ஸோ எப்படி இருக்கும் ஆஃப் செட்டில், எப்படி இருப்பார்? அப்படிதான் இருப்பா, பைத்தியம் தான். ஆமாம் அப்படிதான் இருப்பா. நோ சேஞ்சஸ். அட் டைம்ஸ் அவன் இரிட்டேட் ஆகிடுவான். அட் டைம்ஸ் இங்கே இரிட்டேட் ஆகுதுமா. நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அங்கே. இப்போ உங்களுக்கு டிவியில் தான் எப்படி இருக்குன்னா ஒருத்தொருத்த பேசுகிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க. அங்கே ஆனால் 10 பேர் கத்துவாங்க. யாருக்கு யார் வாய்ஸ் கேட்க, அவன் வேற ஆங்கர், எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட் மாதிரி அடக்கி வைக்கணும்ல. அவன் இப்போ லிங்க் அனுப்புறேன், நீங்கள் கொடுப்பீங்கல்ல இப்போ டைட்டில் ஸ்பான்சர், அவனுக்கு அது கூட நம்ம விட மாட்டோம். ஏதாவது பேசிட்டே இருப்போமா, ஏய் ஹலோ இப்படி சொல்லுவோம். அது ஒரு சிக்னல் என்னன்னா, எப்போவுமே மைக் பிடிச்சி ஹலோ சொன்னால் ஓகே ரக்ஷன் சீரியஸ் ஆகிட்டா, இப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். அதெல்லாம் அங்கே மட்டும் தான் கொஞ்சம் காண்டு. நம்ம பர்பஸ்லி தான் பண்ணுவோம், பண்ணக்கூடிய ஆள் தான். யா இஸ் லைக் தட், பர்பஸாவே பண்ணுவோம். யா பண்ணக்கூடிய ஆள் தான் நாங்களா அப்படி. ஓகே. இஸ் ஸ்வீட் ஆட். பட் பேசிக்கா ஃபன் தான், ஜாலியான ஆளு, ரொம்ப ஃபன். இஸ் அ டிராவலர். இப்போ ஃபோன் பண்ணி மச்சான் நாளைக்கு போயிடலாமா அங்கே, அப்படியே வந்துடும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவர் வந்து அந்த பைக் ரைட்லாம் பயங்கரமா பண்ணுவாரு. யா பைக் ரைட். he loves all this sports thing. ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. யா ரெடி 1 2 3 கம் ஆன் அப்படின்னு சொல்லிடுங்க. கம் ஆன் வந்துரு. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் இப்போ இவ்வளோ பெரிய டைலாக் நான் சொல்லணும். ஈஸி தான், 4 தான். நீல ஆளை வெட்ட தான் அருவா எடுப்பேன். நீ ஆள் வெட்டுறதுக்கு தான் ஆள் எடுப்பேன். ஆள் எடுக்கல, அருவா எடுப்பேன். தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும். தேங்காய் வெட்டுறதுக்கு தெங்க வெட்டுறதுக்கும். தென்னை கோகனட். அருவா தூக்குன கைடா இது. 1000 ரூபாய் கையை தூக்காத. என்ன நான் வெறுங்கையோட அலைஞ்சதோட நான் வெளுந்தோட வளைஞ்சவரு, அருவாலும் கையெல்லாம் அழிஞ்சோம். அழிஞ்சிரும்.
presents Sunita from Silence to Spotlight. Title sponsor Sri Varma Wellness. Pattan Brahmandam Barney Silks, RKV Road, Erode. Powered by Achi Masala. Venue partner V Space. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ் 69 RKV ரோட் ஈரோடு.